சிவாய நம. சிறு வேதம். வீட்டில் ஒரு தாய் 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. கணவர் இல்லை. அந்த 2 பெண் பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. பெரிய பொண்ணு வீட்டில் ரொம்ப பிரச்சனை ஆகிட்டு அந்த பொண்ணு அம்மா வீட்டுக்கே வந்துடுறாங்க. என்னால் வாழ முடியாதுன்னு 2வது திருமணம் செய்து வைக்கிறாங்க. அந்த 2வது திருமணம் கூட சரியாக அமையல அவங்களுக்கு. 2வது பொண்ணுக்கு திருமணம் செய்கிறாங்க. தினமும் கணவர் மனைவிக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை. இப்போ கணவர் சொல்கிறாரு, நான் சாயங்காலம் வர்றதுக்குள்ளே நீ உங்கள் அம்மா வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், அதை நீ தான் முடிவு பண்ணிக்கணும். உடனே அம்மாவுக்கு அவங்க தகவல் சொல்கிறாங்க, அம்மா இனி நான் இந்த இடத்துல வாழ முடியாது, நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு. இப்போ அந்த தாய் சொல்கிறாங்க, ஏற்கனவே பெரிய பொண்ணு அப்படி தான் திருமணம் செய்து சரியாக அமையாத இன்னொரு திருமணம் செய்தோ வீட்டுக்கு வந்துட்டாங்களேம்மா, நீயோ வந்தினா எப்படிம்மா அப்படின்னும் போது அந்த பெண் யோசிக்கிறாங்க, நம்ம என்ன செய்யுது, சாயங்காலம் வரத்துக்குள்ளே நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு 10 நிமிஷம் அவங்க அமைதியாக இருந்துடுறாங்க. அப்புறம் முகம் கழுவிட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக பூ வச்சுட்டு அவங்க வீட்டுக்கார் வர்றதுக்குள்ளே அவ்வளோ மங்களமாக அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளெல்லாம் செய்து வச்சுட்டு காத்திருக்காங்க. உடனே அவங்க கணவர் வேலையிலேருந்து வரும்போது என்னடா ஆகும்னுட்டு அவர் நினச்சிட்டு வரும்போது இந்த பொண்ணு வித்தியாசமாக இருக்கேன்னும் போது அழகாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. வாங்க அப்படின்னு. காலையில் நடந்த விஷயங்கள் அது பெருசாக எடுத்துக்காதீங்க, இனி நம்ம வாழ்க்கை நலமாக இருக்கோம், கவலைப்படாதீங்க, நான் புரிஞ்சு வாழுறேன்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க கணவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டு, என்னையும் மன்னிச்சிடு, நானும் உன்னிடம் தவறாக நடந்துக்கினேன், இனி அப்படி வேண்டாம், நல்லா வாழலான்னுட்டு அந்த சந்தோஷமாக வாழ்க்கை வாழுறாங்க. இதுதாங்க வாழ்க்கை. இதை போல் பெண் பிள்ளைங்களுக்கு அறிவு கூறி, பிள்ளைங்க திருமணம் ஆகின பிறகு என்ன செய்யணும் என்னன்னு தெரியாது, 3 மாதத்தில் டிவோர்ஸ், 1 வருஷத்தில் டிவோர்ஸ், இந்த மாதிரி ரொம்ப மன உடைச்சலில் போயிடுறாங்க. தாயாரும் என்ன செய்கிறாங்க, நீ வா நம்ம பார்த்துக்கலாம், இந்த மாதிரி மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாங்க. சிந்தித்து செயல்பட்டால் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம்ன்றது நிச்சயமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. முடியல, அவர் தவறானவர் நினச்சா அதன் பிறகு முடிவெடுங்க. பிள்ளைங்க ஆண் பிள்ளை ஆகட்டும் பெண் பிள்ளைங்க ஆகட்டும் திருமணமாகி தாயிடம் சொல்லும் போது அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், அவங்க புரிஞ்சு கொள்ளுவாங்க. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். தீர்க்க சுமங்கலி பவம். சனிக்கிழமை பூஜை, அரச இலை ஆலமர பூஜை, நவக்கிரக பூஜை கண்டிப்பாக செய்யுங்க. கர்மா தோஷ பாவங்கள் இருந்தால் அரச இலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. சாபம் இருந்தால் ஆலமர இலை, கிரகதோஷம் இருந்தால் நவகிரக தீபம். இந்த பூஜை எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. சிதத்தாய் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் போடுங்க. என்னுடைய வீடியோ ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்து சனிக்கிழமை பூஜைன்னு போட்டிங்கன்னா வீடியோ வரும், பார்த்து செய்யுங்க. சிவாயின சித்த மந்திரங்கள் ரொம்ப முக்கியமானது. மந்திரத்தோட வீடியோ இருக்கும், பார்த்து நீங்கள் அந்த பூஜை செய்யுங்க. எல்லாருடைய குடும்பம் சுபக்ஷமாக தனதானே செல்வ சகல பாக்கியத்தோடு